ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான தண்டுக்கீரை உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்டுக்கீரை இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு கட்டு அளவுக்கு தண்டுக்கீரை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கோலி சைஸ் அளவுக்கு புளி, கொத்தமல்லி கொஞ்சமாக, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு, ஒரு பூண்டை நான் 1-2 இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 2 உருளைக்கிழங்கு. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல நான் ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். துவரம் பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு இப்போ நம்ம கேப் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெய் மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயில் பாதி எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். பாதி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா மெத்தனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை கூட இது கூடயே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை எல்லாம் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். கீரை பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வதங்குச்சுன்னா ரொம்ப கொஞ்சமாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் கூட அது கூடயே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம நல்லா வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சு நம்ம போட்டிருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வெறும் சாரத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். புளி சாறு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம மீதம் வச்சுருக்கிற எண்ணெயை மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை இது கூடவே போட்டுடலாம். இப்போ இது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிருக்கிறத நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் கூட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான தண்டுக்கீரை உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.